Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைக் வந்து NS200 Pulsar NS200 தான் ரிவ்யூ பார்க்க போறோம். பட் BMW ஸ்டிக்கர் போட்டுருக்கு. एक्चुअली நீங்க சினிமாட்டிக் ஷாட் பாக்கும்போது BMW இருக்கும். அது BMW கிடையாது. நம்ம தலைவர் சூர்யா நம்ம கூட இருக்காரு, பைக்கோட ஓனர். அவர் அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாடிஃபிகேஷன் வீடியோ நம்ம செப்பரேட்டா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் அந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க சூர்யா. ஹாய். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கூட வந்து நிறைய ட்ராவலாக வந்திருக்காரு. ஸோ அந்த பைக் ரிவ்யூ நிறைய கேட்டுருந்தாங்க NS200 பற்றி. ஸோ இவர்கிட்ட டீட்டெயிலாக அதை கேட்கலாம். இது எவ்வளோ வருஷம் ஆச்சுது, என்ன இதுன்னு அப்படி அக்கவர் ஆணி வேறு பார்த்துடலாம். பல்சர் NS200 இது வந்து பார்த்தீங்கன்னா விதின் பட்ஜெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான டூரிங் பைக்குன்னா நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுற பைக் இந்த பைக் தான். நம்ம சூர்யா தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ டீட்டெயில்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன இதுன்னு டீல்ஸ் ஆகிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் விவர்ஸ், ஆக்சுவலாக இது 1 year இன்னும் ஆகல, இன்னும் 1 month இருக்குது. அப்போ ஏமாத்திர பார்த்தீங்க, நான் பொறுப்பு இல்லை. 1 year ஆகல, ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 kilometers போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ மந்த்ஸ் ஆயிடுச்சு வண்டி? மந்த்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 months ஆயிட்டு இருக்கு. இந்த மந்தோட சேர்த்து October 31st தான் நான் டெலிவரி எடுத்தேன் பைக் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 months ஆயிருக்கு, இன்னும் 1 month இருக்குது இதாகிறதுக்கு, 1 year ஆகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் 16,000 kilometers போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஓடி இருக்கு. எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுத்ததில்ல வண்டி. ஏன் இந்த பைக் சூஸ் பண்ணீங்க? சிட்டி யூஸ் சூஸ் பண்ணீங்களா, இல்லை வந்து வண்டி பார்த்தா டூரிங் செட்டப் அக்காவாக இருக்குது அப்படின்ட்டு இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ட்ரீமாக இருந்துச்சு NSன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு லுக்கே அந்த டேங்க்கும் சரி அந்த டூமும் சரி அட்ராக்ஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கம்பேரிசன் பண்ணிங்களா வேறு ஏதாச்சும் வண்டி கூட? அப்படி ஆக்சுவலாக கம்பேரிசன் நான் எதுவுமே டைப் இது மைண்டில் பல்சர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து அந்த மைண்ட் செட்லேயே வந்துட்டு NS200 அப்படியே பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு இதில் வந்துட்டேன். லைக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூரிங்க்கும் ஆக்சுவலாக நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க டூரிங்க்கும் சரி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாங்கின முதல் நாளே எல்லாமே பண்ணிட்டேன். முதல் நாளே பிரித்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பிரித்து பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வரல, ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் மாடிஃபிகேஷன் செப்பரேட்டாக பார்த்தலாம். இப்போ எதுனா சஸ்பென்ஸ் போயிடும், என்னென்ன மாடிஃபிகேஷன் வண்டி வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். அதை நம்ம செப்பரேட்டாக வீடியோ பார்த்துலாம். ஓகே, பட்ஜெட் டூரிங் பைக் பற்றி வந்துட்டு அவர் நம்ம சரியாக சொல்லியிருக்காரு. அதாவது ஏன் இந்த பைக் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ரீசன் சொல்லிட்டாரு. சரி ப்ரோ, இது வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்தீங்க, சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி வருது? ஆக்சுவலாக நான் வந்து டியூவில் தான் எடுத்தேன், ஃபுல் பேமெண்ட் கொடுக்கல. நான் எடுக்கும்போது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 145 கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் எடுக்கும்போது 45 லைக் டவுன் பேமெண்ட் கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ எனக்கு கொடுத்து 2 நாளில் பைக் கிடச்சிச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது, எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு 4 சர்வீஸ் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே ஆயிடுச்சு. 5 சர்வீஸ் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. 4 சர்வீஸ்க்கு வந்து கரெக்டாக 5 சர்வீஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த நான் வந்து திவாலி ஆஃபரில் எடுத்தேன். லைக் ஆஃபர் அது எனக்கு அந்த ஷோரூம் டிபெண்ட் ஆகி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், கரெக்ட், சூப்பர். லைக் அதில் வந்து நான் எடுத்ததுனால 5 சர்வீஸ் ஃப்ரீ இருந்துச்சு எனக்கு. லாஸ்ட்டாக இந்த இதில் தான் இந்த மந்த்து தான் நான் 5th சர்வீஸை ஃபினிஷ் பண்ணேன். அது பார்த்து பண்ணிட்டீங்களா? பெய்ட் சர்வீஸ் பண்ணிட்டீங்களா இது வரையும்? பெய்ட் சர்வீஸ். சரி, எவ்வளோ ஆச்சு? ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ ஆச்சு, பெய்ட் சர்வீஸ் எவ்வளோ ஆச்சு? பெய்ட் சர்வீஸ் பண்ணல, கரெக்ட் பண்ணல. அப்ப இனிமே தான் வச்சு செய்ய போறாங்க. ஓகே, சரி. ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளவு வருது அப்ராக்ஸிமேட் காஸ்ட்? கரெக்ட்டா பாத்தீங்கன்னா எனக்கு 4 சர்வீஸ் வந்து 800 ஆச்சு. 5th சர்வீஸ் வந்து நான் 15,000 kilometers போனதுனால ஆயில் ஃபில்டர் சோ சம்திங் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால 1,200 ஆச்சு. ஓகே, பார்த்தா விதின் 1,200 உள்ளாடி 800 to 1,200. கரெக்ட். ஓகே, பார்த்தா சர்வீஸ் காஸ்ட்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான காஸ்ட் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இல்ல. ஃப்ரீ சர்வீஸ் சொல்லுவாங்க, அதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஒரு 1,000 rupeesன்றது ஒரு ஆவரேஜான காஸ்ட் தான். சர்வீஸ் படி பார்த்தாலும் பெஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அது வந்து நம்ம எதனா ஃபிட்டிங் சார்ஜஸ் அந்த மட்டும் தான் ஃப்ரீ சார்ஜஸ், மற்றபடி ஆயில் சேஞ்சஸ்க்கு அதுக்கெல்லாம் பில் பண்ணி ப்ராடக்ட் காஸ்ட் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ வந்து 1,000 rupees ஆவரேஜ் காஸ்ட். ஸோ வண்டியோட காஸ்ட் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்க போகிறோம். சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் சொல்லப்போனால் எனக்கு எந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனே வரல. எனக்கு ஃபுல்லாக குட்டுன்ற மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் 1 year ஆச்சு, எந்த ஒரு ஃபால்ட்டும் கொடுக்கல, எந்த ஒரு அதை கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சூப்பராக இருந்துச்சு. பவர் அண்ட் பிரேக்கிங் அதெல்லாம் பவர் வந்து சொல்ல போனால் ரைன் ரைடிங்க்கு வந்து செம்மையாக ஷூட் ஆகுது. நான் ரைனில் போனேன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஒரு அபாயமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்ட். ஏபிஎஸ் ஃப்ரண்ட் மட்டும் தான் ஏபிஎஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு உயிர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா இதை நம்பி ஓட்டலாம். பிரேக்கிங் ஓகே, பிரேக்கிங் பக்காவாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த சிசி இன்ஜினுக்கு இந்த பவரும் ஓகே அப்படின்னு பக்காவாக ஓகே. ஆக்சுவலாக நான் ட்ராக் பண்ணி பார்த்ததுலையும் 200cc டியூக்கவும் பக்காவாக அந்த லெவல் இது பண்ணி ரீச் பண்ணுது. சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் எவ்வளோ ஆச்சு? டாப் ஸ்பீட் வந்து நான் வந்து இது பண்ண லாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது 135 நான் டச் பண்ணிட்டேன். பண்ணலாம், பட்
லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம 135 மேல பண்ண முடியும். சோ அது அவங்களே பண்ணி அந்த எவ்வளவு பிரஸ் பண்ணலாம் கத்துதே தவிர அதுக்கு மேல போகாது அப்படின்றீங்க. ஓகே, மைலேஜ் எல்லாம் எவ்வளவு வருது எதிர்பார்க்கலாம்? மைலேஜ் வந்து ஆக்சுவலா நான் செக் பண்ணும்போது வந்து லாஸ்டா ஹைவே போகும்போது 40+ வந்துச்சு. 40+ மைலேஜ். 40+ வந்துச்சு. சிட்டில வந்து 35 தான் வருதா? ஆமா, என்ன சொல்றீங்க? பெங்களூர் சொல்லணுமா நம்ம அப்படி வரீங்க? ஓகே ஓகே. இங்க இருந்து அங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும். சோ அதனால நமக்கு மைலேஜ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மைலேஜ் மறந்துடணும். ஓகே, அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லா இப்போ வந்து சிட்டி யூஸ் ஜாஸ்தி யூஸ் பண்றீங்களா இல்ல டூரிங் யூஸ் ஜாஸ்தி யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலா ஆஃபீஸ் யூஸ்க்கு நான் இதுதான் யூஸ் பண்றேன். லைக் டிராவலிங்க்கு இதுதான் யூஸ் பண்றேன். நம்ம கூட வரீங்களா தெரியுமே. சரி, ஆஃப் ரோடிங் நான் வந்திருக்க தலைவர், ஆஃப் ரோடிங்லாம் எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்? ஆஃப் ரோடிங் ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் வீடியோ முகி ப்ரோ பாத்துட்டீங்க. தெரிக்க விட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே, ஒருத்தர் சிங்கிளா போனோம்னா பக்காவா காப்பாத்துது நம்மள. டபுள்ஸ் பண்ணோம்னா பக்காவா ஸ்பீட் பிரேக்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்பீட் பிரேக் பக்காவா டச் ஆகுது. சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒண்ணே தான் மைனஸ் நம்ம இதுல பாக்கலாம். இது வரைக்கும் அந்த ஆஃப் ரோடிங் பண்ணும்போது விழுந்து வரீங்களா என்ன மாதிரி? அதான் பாத்தீங்களா அந்த ஒரு வீடியோல பாத்தீங்கல்ல, அந்த லைக் லைட்டா ஸ்லிப் ஆகி விட போனது அப்படி இதாயிடுச்சு. एक्चुअली அது ஸ்லிப் ஆயிருக்க சான்சஸ் இல்ல. ஹைட் கம்மி இல்ல. நம்ம உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் இதுவா இருக்குறதால நம்ம எவ்வளவு ஹைட் இருந்தா இந்த பைக் நீங்க வந்து சூஸ் பண்ண சொல்லுவீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு? நம்மளுக்கு ஹைட் டிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 5+ இருந்தாக்கா தாராளமா யூஸ் பண்ணலாம். 5+ இருந்தாலே பண்ணலாம்ங்களா? சார் நான் உட்கார்ந்து பார்த்து அப்புறமா அதை நான் செக் பண்ணி சொல்றேன். அப்புறம் வண்டியோட சஸ்பென்ஷன் அண்ட் சீட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சீட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சஸ்பென்ஷன்ன்றதுனால எனக்கு ஸ்பீட் பிரேக்லாம் நான் டக்குன்னு நான் ஸ்டார்ட் பண்ண போயிடுவேன். அதனால எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இது வரைக்கும் சஸ்பென்ஷன் ஹார்டா ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கு? பக்காவா இதுக்கு ஏத்த 200cc க்கு ஏத்த பக்கா சஸ்பென்ஷன். சீட் குஷனிங் எப்படி? நீங்க எப்படி லாங் டிராவல் போறீங்க, சீட் குஷனிங் எப்படி? ஆக்சுவலா நான் வந்து நான் ஸ்டாப்பா ஓட்டுன ரைடுன்னா நான் ஆக்சுவலா பெலகாம் போயிட்டு வரும்போது ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அது அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 1000+ வரும். நான் போயிட்டு வரும்போது நான் வந்து நான் ஸ்டாப்பா 300 கிலோமீட்டர்ஸ் 320 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். அப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு எது டயர்னஸ் ஃபீல் ஆகல அந்த இதனால? எந்த ஒரு பேக் அந்த ஆக்சுவலா இந்த பெயின் வரும், அது நமக்கு தெரியல. அந்த ஷோல்டர் பெயின் வரும். ஆக்சுவலா நான் வித்அவுட் ஜாக்கெட்ல தான் போயிருந்தேன். அப்போ எனக்கு எந்த இதுவுமே பண்ணல. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. மற்றபடி சீட் கம்பேரிசன் பண்ணால் பக்கா ஓகே தான் சொல்லுவேன். நம்மளுக்கு அந்த ஃபீலே வேற லெவலில் கொடுக்கு. 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா கொஞ்சம் கூட அந்த பெயின்ன்றது எதுவுமே தெரியல. சூப்பராக ஓட்டிட்டு இருந்தேன். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா சீட்டு கூட ஓகே தான் அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்ம அப்புறமா நான் வந்து ஓட்டி பார்த்து நான் என்னோட வியூ வந்து நான் லாஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீட்டிங் அண்ட் எல்லாமே ஓகே. லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. கொஞ்சம் அது வந்து கணக்காக உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து கேப்சராக வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால ப்ராப்ளம். ஸோ சீட்டிங் பற்றி பார்த்துட்டோம். ப்ரோ நீங்கள் உட்கார்ந்து ஓட்டுற பொசிஷன் ஹேண்டில் பொசிஷன் எப்படி இருக்குது? அதாவது இப்போ R15 எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம அக்ரெசிவ் நம்பர். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது R15 கம்பேர் பண்ணால் ஆக்சுவலாக நான் R15 ஓட்டியிருக்கேன். அது வந்து படுத்துட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். அது சொல்லவே முடியாது. ஸோ இந்த பொசிஷன் எப்படி இருக்குது? இந்த பொசிஷன் வந்து ஒரு ஹார்டாகவும் இல்லை, ஒரு பெண்டாக ரொம்ப இதுவும் பண்ண முடியாது, ஈஸியாகவும் இல்லை, ஒரு பக்கா மிட். இப்போ என் பைக் எடுத்தால் படுத்து கிடந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆவரேஜ் லைக் ஒரு ஸ்டைலிஷான லுக் தரும். அந்த ஷோல்டருக்கும் அந்த இதுவும் பல்சர்னாலே ஸ்டைலிஷ் லுக் கண்டிப்பா வந்துரும். தேவையான அந்த லுக் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல கிடைக்கும். ஓகே, அப்ப டாங்க் கெபாசிட்டி எவ்வளவு ப்ரோ? டாங்க் கெபாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ் கிடைக்குது. 12 லிட்டர்ஸ். ரிசர்வ்ல புரியல. ரிசர்வ்ல எவ்வளவு வருது? ரிசர்வ்ல ஆக்சுவலா ரிசர்வ் நான் ஒரு வாட்டி போட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செல்ல விட்டு டாங்க் ஃபுல்லா ஓட்டிட்டீங்க? ஆமா, டாங்க் ஃபுல் தான். எல்லாமே டாங்க் ஃபுல் தான் பண்ணிருக்கேன். செக் பண்ணல. ஆக்சுவலா நான் மைலேஜும் செக் பண்ணனும்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். அந்த மாடிஃபிகேஷன் வீடியோல சொல்றது வந்து அது பண்ணிக்கலாம். அப்படி பாத்துக்கலாம். ஓகே, டயர் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? டயர் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஆக்சுவலா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பிரேக் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த மைலேஜ் சொன்னதில்ல பக்காவா இருக்கு. டயர் கண்டிஷன் grip வந்து நான் இது பண்ணி பார்த்துருக்கேன். அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தது இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் டயர் இஸ் வெரி குட். இது சேஞ்ச் பண்ணல, ஸ்டாக் டயர் சேஞ்ச் பண்ணல எதுவும் இல்ல, சேஞ்ச் பண்ணதில்ல. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. டியூப்லெஸ் தானே? டியூப்லெஸ் தான். ரெண்டுமே டியூப்லெஸ் தான். ஃப்ரண்ட் வந்து ABS ஃப்ரண்ட் மட்டும் தான் இருக்கு. ABS ஓகே. பட் டியூப்லெஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம் பாஸ். நம்ம வண்டியெல்லாம் டியூப் 2 லட்சம் கொடுத்தா கூட டியூப் தான் கொடுக்குறாங்க. என்ன பண்றது? ஓகே ப்ரோ, இதில் வந்து என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்குது? நீங்கள் ஏன் ஒயிட் சூஸ் பண்ணிடுறீங்க? ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது. இந்த ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கலரை பற்றி உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம கலருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஆகிற ஒரு கலர்னா அது ஒயிட்டாக தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லோ வந்து சூப்பராக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லோ அவ்வளோவா எனக்கு லைக் ஆகல. ஒயிட் வந்து ஒரு லுக்காக இருக்குது. ஆமாம், எடுக்கும் போது எல்லாம் சொன்னாங்க ஏன்டா அப்படி இப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த ஒயிட் நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரினாலும் ஒயிட் வந்து பக்காவாக ஷூட் ஆகுது. அந்த லுக் வந்து பார்க்கும்போது அந்த NS ஒயிட் அப்படின்ற மாதிரி அந்த பேர் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சிக்னல் நின்னாலே அந்த ஒயிட்ன்ற NSக்கு அந்த லுக் வந்து ஒயிட் கலர் தான் சூப்பராக தருது. அதனால நான் ஒயிட் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இந்த லைட்டிங் செட்டப் வந்து ரொம்ப டார்க்கஸ்ட். நம்ம ஏழியராக வந்திருக்க வேண்டியா இருந்துச்சு. ஸோ ஓரளவு கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் நான் கண்டிப்பாக வந்து நான் மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து தனியாக தான் ஷூட் பண்ணுவேன். இன்றைக்கே பண்ணி தான் பிளான் இருந்துச்சு. லைட்டிங் நமக்கு கை கொடுக்கல. அதனால் அந்த வீடியோவில் மேபி நான் அதை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறது ஏதாச்சும் விட்ட பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். அதை வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷூட் பண்ணும்போது நம்ம தலைவர்கிட்ட கேட்டு நான் அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? லைட்டிங் செட்டப்லாம் மாறிடுச்சு. நான் வந்து ரொம்ப இருட்டுடுச்சா. ஸோ பைக் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு வண்டியோட? பில்லியன் கம்ஃபர்ட் வந்து
ஆக்சுவலாக நான் சேடல் இது போட்டதுக்கப்புறம் யாருமே உட்காரது ஏறும் அந்த ஹைட்டை பார்த்து பேக்கில் உட்காரவங்க ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அதை விட்டுருங்க, அந்த உட்காந்து வரவங்க ஃபீலிங் எப்படி பேக் ஃபீலிங் ஓகே பெட்டர் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் அவ்வளோ யாரும் ஏற்றுறதே இல்லைன்றீங்க. யாரும் ஏற்றுறதே இல்லை. ஒருத்தர் எங்கள் மம்மி ஏறினாங்க, எங்கள் அம்மா ஏறும்போது சொன்னாங்க ரொம்ப ஹைட் இருக்கா சொல்லணுமா, அம்மாங்கெல்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணும்போது பில்லியன் லெவல் ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும்போது ஓகேடா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணலை. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ப்ரோட வண்டி வந்து நான் ஓட்டி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து நான் வந்து மோட்டோ விளாகிங்லேயே பேசுகிறேன். என்னோட வியூவில் வந்து இந்த வண்டி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் வந்து வியூவில் பேசுகிறேன். மேபி அதுக்கு உங்களுக்கு லைட்டிங் செட்டப் தேவைப்படாது, நான் பேசுகிறது ஓட்டுறதான் கேட்க போகிறீங்க. ஸோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம NS200 வந்து நான் ஓட்டி பார்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைட்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல நிறைய வீடியோ, ஒன்று லைட்டிங் செட்டப் சரியாக வரல அப்படி இப்படின்ட்டு டப்புன்னு வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டோம். இன்னும் பாயிண்ட்ஸ் விட்டுருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு கிளிப்பில் நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே ரோட்டுக்கு வந்துட்டோம், இனி கண்டினியூ பண்ணலாம். ஓகே பல்சர் NS200 எனக்குமே பர்சனலாகவே பல்சர் பைக்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நான், என்னோடய ஃபஸ்ட் பைக் பல்சர் அப்படின்றது. ஸோ NS200 எப்படி இருக்கு பவர் வைஸ் பார்த்துட்டா வந்துட்டு, அதாவது சடன் பிக்கப் அப்படின்றது இல்லை, இப்போ கொடுத்த உடனே சடனாக அப்படி பிச்சுட்டு போகும் இல்லை. பட் வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஸ்பீட் போன அப்புறமா கொஞ்சம் அந்த பவர் நல்லாவே இருக்குது. அந்த 200cc எதை பவர்ன்றது கன்ஃபார்மாக வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் லைட்டாக செக் பண்ணலாமா? ஓ வேறு லெவலாக இருக்குப்பா. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா அப்படி தூக்கி விடுது, பட் பேக் பிரேக் கொஞ்சம் மீடியம் தான், பட் லைட்டாக தூக்கி வைக்கிது. மேபி இது வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான் ABS சொன்னாங்களே, ஸோ பேக் பிரேக் நான் பிடிக்கும் போது என்ன லைட்டாக வந்து பேக் வீல் தூக்கி வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஃப்ரண்ட் வீல் ஓகே, 2 வீலும் சேர்த்து பிடிச்சா ஓகே. பட் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் அவருக்கு செட் ஆகுன்றாரு. ஓகே தென் என்ன பண்ணலாம், ஓட்டுறதுக்கு நான் பல்சர் பைக் ஓட்டினாலே ஓட்டுவேன்ல, பொல்லாத தூரிஸ் மாதிரி இப்படி வளைஞ்சு போகிற ரோடு பார்த்தீங்களா, ஒரு லைட் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரோடு கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து சீட்டிங் பொசிஷன். ஓகே சீட்டிங் பொசிஷன் பார்த்தோன்னா நான் அதான் சொல்கிறது ரொம்ப என் பைக் மேலே கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பொசிஷன்றது ஒரு என்ன சொல்ல, ஒரு டக் பண்ணி உட்கார மாதிரி, டேங்க் டக் பண்ணி உட்கார மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனாக தான் இருக்குது. ப்ளஸ் ஹேண்டில் பார் பக்கத்தில் இருக்குது, நம்ம R15 மாதிரி படுத்துக்கு வந்து ஓட்டுற மாதிரி இல்லை, நம்ம ஹேண்டில் பார் மாதிரி டாப்பில் இல்லை, ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன். நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸான பொசிஷனில் உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் நல்லாவே இருக்குது. ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது, என்னோட ஹைட்டுக்காக மேபி இருக்கலாம் வேணாம், என்னென்னா வந்து சைடு மிரர் யூஸ் வந்து எனக்கு பெருசாக வந்து கவர் ஆகலை. என்ன நீங்கள் பார்த்தா தெரியும், நான் கை வச்சிருக்கேன் இங்கே இருக்குது, என்னோட கை வந்து கரெக்டாக வந்து இந்த இதில் தான் மறைச்சிட்டு இருக்கு. நம்ம மிரர் வியூ வந்து ஃபுல்லாக மறைக்கும், பேக்கில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பார்த்தா அந்த எண்டில் கொஞ்சம் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ராடாக்கு வந்து கொஞ்சம் இருந்தால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் குட்டியாக நம்ம இப்படி ஒடுங்கி இருந்தோன்னா பேக்கில் வரதை மிரரில் கவர் பண்ணலாம். பட் அந்த ஒரு இது வந்து எனக்கு சின்ன ஒரு பிடிக்காத விஷயமா இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக சூட் ஆகும், பட் எனக்கு வந்து அந்த மிரர் வந்து ரொம்ப யூஸ் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் கூட இன்னும் ஒய்டாக கொடுத்துடலாம், வழியாக கொஞ்சம் கொடுத்துடலாம், இல்லை கொஞ்சம் ஹைட் ஏற்றி கொடுத்துருந்தா வந்து ஒரு யூசேஜ் நல்லா இருந்திருக்கும். கியர் போடுற கூட பார்த்தா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்ப வந்து டப்பு அப்படின்லாம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக கியர் நல்லாவே இருக்குது. ஸ்பீட் பிரேக்கில் நான் வந்து ப்ரீவியஸாக கொஞ்சம் ஜம்ப் அடித்து பார்த்தேன், ரொம்ப ஸ்பீடில் இல்லை, நார்மலாக வந்து போட்டு பார்த்தேன். சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, பயங்கரம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஷன். அதாவது இந்த பைக்குக்கான சஸ்பென்ஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. அடிக்கடி பிரேக் அடித்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு, நல்லாவே இருக்குது. கார்னரிங்கெலாம் எந்த அளவுக்கு செக் பண்ண முடியாது. ஓகே பெட்டர், நல்லா தான் இருக்குது. ஓகே அவ்வளோதான், வீடியோ வந்து ஓட்டி பார்த்து நான் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவ்வளோதான் அந்த வண்டி பற்றின டீட்டெயில்ஸான ஒரு 1 இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூ, சிம்பிளான ஒரு ரிவ்யூ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதனால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ விதின் பட்ஜெட் பைக் வந்துட்டு ஒரு டூரிங் பைக் மாதிரிப்பட்ட ஒரு கேட்டகரியில் பைக்கில் வந்து இந்த பைக் நீ சூஸ் பண்ணுறதுனா தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட இவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பைக் கொடுத்து ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ பிரதர்.